கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளினுடைய தியானத்திற்கென்று மத்தேயு 21 அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் பிரியமானவர்களே ஒரு பெரிய இன்விடேஷனை கொடுக்கிறார். வாழ்க்கையிலே பல்வேறு விதமாக ஆவிக்குரிய பிரகாரமாக, சரீர பிரகாரமாக பல்வேறு விதமான உபாதைகள், உபத்திரவங்கள், கட்டுகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை கொடுப்பேன், விடுதலையை கொடுப்பேன், சமாதானத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு நமக்கு வேண்டியதெல்லாம் விசுவாசம், தேவனிடத்தில் ஒரு ஆழ்ந்த ஒரு ஐக்கியம், உறவு, அவருடைய வாக்குத்தத்தங்கள் மேல் ஒரு பூரண நம்பிக்கை. அவர் நமக்கு காரியங்களை நமக்கு சாதகமாக நிறைவேற்றி கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் எனக்கும் உங்களுக்கும் வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, அவருடைய என்னிடத்தில் வாருங்கள் என்கிற வார்த்தை, பிரியமானவர்களே, நாம் ஒரு காரியத்தை அவருக்கு பதிலாக நடப்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. அவரிடத்திலே வருகிறது, ஜெபத்திலே வருகிறது, நம்முடைய கவலைகளை அவர் மேல் வைக்கிறது. 1 பேதுரு 5:7 பிரகாரம் உங்களுடைய கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால். ஏசாயா 40 அதிகாரம் 29-31 வரைக்கும் பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சோர்வடைய மாட்டார்கள், பலன் அடைவார்கள், அவர்கள் இளைப்படையார்கள் என்றெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் ஏசாயா 28 அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் அந்நிய பாஷைகளினாலே இளைத்தவனை இளைப்பாற பண்ணுகிற இளைப்பாறுதல் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6-7 இந்த வசனங்களிலே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏசாயா 30:15 பார்க்கிறோம், மனம் திரும்புங்கள், அப்பொழுது அமெரிக்கையின் சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9-10 வரைக்குள்ள வசனங்களிலே ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதுமா. என்னிடத்தில் வருகிறவர்களுக்கு ஆண்டவர் பாராட்டுகிற கிருபை அவருடைய பலவீனத்திலும் பலனை கொண்டு வரும் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். யோவான் 7 அதிகாரம் 37 தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்றும், ஏசாயா 55:1-3 வரைக்குள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு பணமும் இன்றி விலையும் இன்றி நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை நான் கொடுப்பேன். தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்களுடைய பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். 3வது வசனத்திலே, நீங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமா பிழைக்கும், நான் உங்களோடு கூட உடன்படிக்கை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, எபிரேயர் 4 அதிகாரம் 9-11 வரைக்குள்ள வசனங்களிலே நாம் நித்திய இளைப்பாறுதலை அவர் நமக்கு அருளுகிறவராய் இருக்கிறபடினால் அதற்கு ஏற்ற பிரயாசத்தை நாம் தேவனுக்கு முன்பதாக காண்பிக்க வேண்டியதாய் இருக்கிறது. எரேமியா 31 அதிகாரம் பிரியமானவர்களே 25வது வசனத்திலே, நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னும் பிரியமானவர்களே 14வது வசனத்திலே, என் ஜனம் நான் அளிக்கக்கூடிய நன்மைகளினால் அவர்கள் திருப்தி அடைவார்கள்,
இளைப்பாறுதல் அடைவார்கள், பலன் அடைவார்கள். தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இன்னும் சங்கீதம் 62:1-2 வரைக்குள்ள வசனங்கள் அவரிடத்தில் வருகிறவர்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்றும், வெளிப்படுத்தல் புத்தகம் 22:17 பார்க்கிறோம், இலவசமாய் வந்து அவரிடத்திலே ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றும், யோவான் 6:35 அவர் நமக்கு ஜீவ அப்பத்தை அருளுகிறவராக இருக்கிறார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். ஆதலால் விசுவாசத்தோடு கூட அவரோடு கூட நல்ல ஒரு ஆழமான ஒரு உறவு, ஒரு ஐக்கியத்தோடு கூட அவருடைய வாக்குத்தத்தங்கள் மேல் நம்பிக்கையும் அவர் நமக்கு செய்ய சமாதானத்தை அருள அவர் வல்லவராய் இருக்கிறார் என்கிறதான நம்பிக்கையும் விசுவாசமும் அவரை சார்ந்து இருத்தலும் உங்களுக்கும் எனக்கும் நித்தமும் அவசியமாய் இருக்கிறது. நம்முடைய சோர்வை அகற்றுவார், நம்முடைய பலவீனங்களை எடுத்து போடுவார், நம்முடைய நெருக்கங்களை, நம்முடைய பிரயாசங்களை, நம்முடைய கண்ணீர்களை அவர் துடைக்கிறவராய், பிரியமான நம்மை அழுத்தி கொண்டிருக்கிற பாரங்களை அவர் நிவர்த்தி செய்கிறவராய், எடுத்து போடுகிறவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட அவரிடத்திலே வந்து அவருடைய சமூகத்திலே நம்முடைய பாரங்களை, நம்முடைய தேவைகளை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய கண்ணீர்களை நாம் அவருடைய கரத்திலே, அவருடைய பாதத்திலே வைப்போம். அப்பொழுது பிரியமானவர்களே, நமக்கு சொல்லி முடியாத ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் ஒரு விடுதலையும் லகுவாய் நமக்கு மாற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.